சான்சேரியா ரோஸ் கார்டன். ப்ளீஸ் என்ன செடி எவ்வளோ பூக்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? சரிங்களா, பூவை எப்படி ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் ப்ளீஸ். இந்த பூவை நான் இப்போ டெக்கரேட் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் இது போன வாரம் எடுத்து வச்ச ஃப்ளவர் ஆகும், அது வாடவே இல்லை பாருங்கள். தண்ணி மட்டும் நம்ம இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்படி நான் வாரத்துக்கு இருக்க அப்படி ஏதாவது ஃப்ளவர் இப்படி வாங்கி வைப்பேன். அதுக்காக வேறு ஒன்று சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் தண்ணியை மட்டும் இப்போ மாற்றிட்டு வரேன். இதுவும் போன வாரம் எடுத்து வச்சுருந்த பவுலில் உள்ள ஃப்ளவர் தான். இதுவுமே வாடாமல் தான் இருக்குது. இதுவுமே தண்ணி இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். அந்த பாருங்கள், அந்த இலை மட்டும்தான் அழுகி போயிருக்குது பார்த்தீங்களா? இப்போ கிளியர் பண்ணிடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி மாற்றிட்டு வந்துட்டேன். இதுலேயும் இதுலேயும் 3/4 அளவு கொண்டு வந்திருக்கேன். இது போன வாரம் உள்ள ஃப்ளவர் ஆகும், அதை நான் இப்போ க்ளீன் பண்ணியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இலை மட்டும்தான் லைட்டாக அழுகி இருந்துச்சு. இந்த பூ அப்படியே போட்டு வைக்கலாம். இன்றைக்கி வாங்கின ஃப்ளவர்லேயும் இது இருக்குது, செவந்தி. இது ரொம்ப விரியல, அது நல்லா விரிஞ்சிருக்கு. அப்படியே இந்த புத்து இது ரொம்ப விரியல. டாலியா எப்படி இருக்குது? டாலியா ஏன் மாடியில் அங்கே ரெட் கலர் பூத்து கிடக்கு. டாலியா ஒரே ஒரு பூ தான் இருக்குது கைஸ் மாடியில். டாலியா நிறைய கொத்தாக பூத்தாலாம் சூப்பராக இருக்குது. சரி, இந்த டாலியா தான் நம்ம இப்படியே இந்த ஃப்ளவர் பால் போட்டு இந்த எண்ணெய் மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே போட்டுவிட்டோன்னா 5-6 நாள் நிற்க நமக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கொடியிட்டு காற்று சரி, இது அப்படியே இருக்கட்டும். இல்லை அந்த லீஃபையும் அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? நல்லா இருக்கலாம். இதை அப்படியே நீக்கிடணும். இங்கே நீக்கி வச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் பெரிய பவுல் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி, இப்போ நான் டைனிங் டேபிளில் போட்டு வைக்கிறதுக்காக வேண்டிதான். எனக்கே டவுட்டாக இருக்குது எந்த இதில் போட்டு வைக்கணும். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் பாடும் பாடல்கள் அல்லேலூயா. இது கொஞ்சம் விரியத்து மாட்டாங்க. இது மட்டும்தான் ஃப்ரெண்டில் இருக்கிறது தான் நல்லா விரிஞ்சிருக்குது. சரியா, நல்லா இருக்கலாம். அப்படி இதுவும் மாற்றி வச்சிடலாம். என்னோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபரை வாங்கிட்டாங்க எனக்கு. அடுத்து ஒரு இதுலேயும் தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இன்னைக்கு வாங்கின ஃப்ளவரை இதில் எடுத்து போட்டுடலாம். இதுதான் டார்க் வைலட், இது லைட் வைலட் தான். நான் இந்த கம்பை எடுத்து நட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால் இந்த பூக்களை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே நட்டு விட்டு பார்க்க போகிறேன். எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா மாடியில் எனக்கு பிங்க் கலர் இல்லை, இந்த வைலட் கலர்லாம் இல்லை. ஒன்லி மஞ்சள் கலர் மட்டும்தான் இருக்குது. வீடியோஸ்
எப்படி இருக்கு? இது ரொம்ப விரியல. இது 2 நாளுக்கு போகும். இதுவுமே போகும். இது வச்சு 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம கண்ணாடி கப்பில் தண்ணி எடுத்து வச்சு கொஞ்சம் நாள் நிறைய நாள் போகும். அதனால தான் கண்ணாடி பாட்டில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் நிறைய நாள் இருக்கும். இதே பிளாஸ்டிக் பாட்டிலில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கனாக்கி 1 வாரம்லாம் போகாது. இப்படியே நம்ம டைனிங் டேபிளில் வச்சோன்னா சூப்பராக ஓகே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் இல்லாமல் இருக்குது. இது புது சேனல் ஆகமிஸ்டிகா ரோஸ் கார்டன். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே.